உங்களுக்கு பின்னாடி வருகிற ஆபத்தை கடவுள் முன்னு நின்று தடுத்து நிறுத்துவார். நோவா பிரசங்கம் பண்ணாரு. அந்த மக்கள் அக்கிரமம் செஞ்சாங்க. துள்ளி அளவு கூட கடவுள் மேல பயம் இல்லை, தேவனை தேடலை, ஆராதிக்கலை, அக்கிரமம் செய்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணாரு, தேவனுக்கு கோபம் வந்து இந்த மக்கள் இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன், டமாஸ் பண்ண போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட சொன்னாரு? ஏன் நோவாட்ட போய் பர்டிகுலரா சொல்லணும்? ஏன்னா நோவா நீதிமானா வாழ்ந்தான், கடவுளுக்கு பயந்தவனா இருந்தான். எந்த சூழ்நிலையும் அவர் ஆராதிக்கிறத நிறுத்தல. ஆமே, ஆராதிக்கிறத ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுங்க. நம்ம பணம் கொடுத்துட்டா கடவுளை மாத்திடலாம் நினைச்சிடாதீங்க. தயவு செய்து இங்க வந்திருக்கிற மக்களுக்கு நான் அன்பா கேட்கறது என்னன்னா, பணம் கொடுத்துட்டா கர்த்தரை மாத்திடலாம் நினைச்சிடாதீங்க. அவர் மாறாதவர். சொல்லுங்க, அவர் மாறாதவர். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். ஒரு நாள் மாற மாட்டாருங்க. அவரு மாறுகிறவர் அல்ல. அதனால பணம் காணிக்க ஏதாவது கொடுத்து கடவுளை மாத்திரலாம் நினைச்சுனீங்கன்னா அது நம்முடைய அறிவீனமான ஒரு காரியம். கடவுளை ஒருபோதும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுங்க, எதையும் கொடுத்து மாற்ற முடியாது. கடவுள் சொல்றாரு நோவாட்ட வந்து, அப்பா இதை அழிக்க போறேன் அப்படின்றாரு. அவனுக்கு அதை கேட்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? உள்ளத்துல கொஞ்சம் சந்தோஷமும் இருந்திருக்கும். இந்த ஜனங்களுக்கு இது தேவைதான். 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்றமே கேட்டாங்களா, கீழ்படிஞ்சாங்களா, மனம் திரும்பினாங்களா, செவி கொடுத்தாங்களான்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் கடவுளே பேசுறப்ப. சரி அழிக்கிட்டு அப்படின்னு. ஒரு பக்கம் என்ன நினைச்சிருப்பான், இவ்வளவு நாள பிரசங்கம் பண்ணி அவங்க ஒன்றும் மனம் திரும்பல, இனிமேல் அழிச்சு என்ன பண்ண போ அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அங்க ஒரு சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா, நடந்த சம்பவம், நோவாட்ட ஒரு மரத்தை சொன்னாரு. அந்த மரத்தை போய் வெட்டினாரு. வெட்டி இந்த மாதிரி சைஸில் என்ன பண்ணு, ஒரு பேலைய உண்டு பண்ணு, இங்கே சென்னல் வை, இங்கே வாசலை வை, இங்கே இதெல்லாம் வச்சுக்கன்னு சொன்னார். அது போல செஞ்சானா இல்லையா? நோவா கர்த்தர் சொன்னது போல செஞ்சானா இல்லையாங்க? அசட்டை பண்ணலை. கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ அது போல செஞ்சான். பேலையை உண்டாக்கினா, ஜன்னலை வச்சான், எல்லாம் பண்ணான். பண்ணிட்டு சொன்னாரு, அந்த பேலைக்குள்ள என்ன பண்ணு, உன் மனைவி, உன் பிள்ளை, உன் மருமக, உன்னுடைய பேரை, உன் பேத்தி, உன்னுடைய மிருக ஜீவன்கள், இங்கே பூமியில் இருக்கிற மிருக ஜீவனெல்லாம் என்ன பண்ணு, ரெண்டா என்ன பண்ணு, ஜோடா உள்ள போ, தள்ளு அப்படின்னா எல்லாம் உள்ள போயிடுச்சு. எல்லாம் உள்ள போன உடனே இவன் உள்தப்பா போட்டானா? கடவுள் உங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு அவர் வெளியே என்ன பண்ணிட்டாரு, பூட்டை போட்டுட்டு சாவி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஹலோ, வேதத்தில் இருக்குதுங்க, படிங்க. வெளியில பூட்டு இருக்குது, சாவி ஆட்ட இருந்தது. ஏன் அதை செஞ்சாரு? இந்த உலகம் அழிய போகுது. இவன் உள்தாப்பா போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பான்? அப்ப நம்ம கூட சில நேரம் தாப்பா என்ன பண்ணுவோம், யார் வந்துட்டாங்களோ, அப்ப வெளியில பூட்டு போட்டா வெளியே என்ன பண்ண முடியாது, கடவுளை தவிர வேற யாருமே என்ன பண்ண முடியாதுங்க. இதுதான் நீங்க கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கடவுளை கனமுணுகிற விதம், கடவுளை முதலாவது வைக்கிற அந்த காரியத்தில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வருகிற ஆபத்தை கடவுள் முன்னு நின்று தடுத்து நிறுத்துவார்.